இந்த வீடியோக்கு ரியாக்ட் தான். இவர் என்ன சொல்றாங்க, நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணாலும் அவங்க லோ லெவல் ஆஃப் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறாரு. நான் நேச்சுரல் தான். 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 6 வருஷம் ஹோம் ஒர்க் அவுட், 1.5 வருஷம் ஜிம் ஒர்க். ஆண்மை இல்லாதவனா ஸ்டெராய்டு எடுப்பான். நீ ஆண்மை இல்லாதவனா? உண்மையாவே நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ற இன்ஃப்ளூயன்சர் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுங்க, ரிப்ளை வீடியோ போடுங்க. அப்படி நீங்க யாருமே வீடியோ போடலனா இவர் சொன்னதுதான் நிஜம் அப்படின்னு வந்து இந்த விஜய் ஸ்டீவருங்கிற வந்து சிபி ப்ரோ வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு. சிபி ப்ரோ அவர் ஒரு கண்டென்ட் கொடுத்திருந்தாரு. ஆனா இவர் வந்து அந்த கண்டென்ட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாம வீடியோ ரிப்ளை பண்ணியிருக்காரு. ரிப்ளை பண்ண அவசியம் இல்லை. ஆனா அவரை வந்து பிஇடி எடுத்து பண்ணவங்கலாம் ஆண்மை இல்லாதவன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. தம்பி, நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இங்க பிஇடி எடுத்து பண்றோமோ நேச்சுரலா பண்றோமோ, ஒர்க் அவுட்டுங்கிறது 2 பேத்துக்கு சேம் தான். இப்போ நேச்சுரலா பண்ணா 6 மாசத்துல வர்றது, பிஇடி பண்ணா 3 மாசத்துல வரப்போகுது. ஆனா நீ ஒரு பையனுக்கு பிஇடி கொடுத்தோடனேலாம் பல்காகி ஹல்காலாம் மாற மாட்டான். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பிஇடி எடுத்தவன் ஃபுல்லாக ஆண்மை இல்லாதவங்கிறீங்க, சரிங்களா? அந்த வார்த்தையை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கான், அவன் நீங்கள் பிஇடி எடுத்தாலும் எடுக்காட்டாலும் அவன் ஹார்ட் ஒர்க்கு தான் அவனுக்கு ரிசல்ட் காமிக்கும். இன்னொன்று, உங்கள் ஐடியில் வந்து இப்போ பார்த்தேன், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபுல் சப்போர்ட்டே உங்களுக்கு ஜெனட்டிக்ஸ் தான். 6 வருஷம் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணேன், 3 வருஷம் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஒர்க் அவுட் நீங்கள் எத்தனை பேர்த்த ரெடி பண்ணியிருக்கீங்க, சரிங்களா? ஒரு நேச்சுரலா நீங்க எத்தனை பேர்த்த ரெடி பண்ணிருக்கீங்க, எத்தனை பேர்த்துக்கு ரிசல்ட் காமிச்சிருக்கீங்க? இப்பதான் நீங்களே ஃபர்ஸ்ட் ஒரு காம்படிஷன் பண்ண போறீங்க, நேச்சுரல் காம்படிஷன். வாழ்த்துக்கள். நீங்க நேச்சுரல் காம்படிஷன் பண்றது வந்து வாழ்த்துக்கள். ஆனா நீங்க வந்து நேச்சுரல், நீ உங்களோட விருப்பம். ஒருத்தன் பிஇடி எடுக்கிறான் இல்ல நேச்சுரலா பண்றான், அவனோட ஓன் விருப்பம். நீங்க நேச்சுரல் பண்றவன பாராட்டுங்க, பிஇடி எடுத்து பண்ணாதப்பான்னு அட்வைஸ் பண்ணுங்க. ஆனா பிஇடி எடுத்து பண்றான் பாருங்க, ரிஸ்க் எடுத்து, அவன் ஆண்மை இல்லான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அவனு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுத்து பழங்க. இன்னொன்று, நீங்கள் உங்கள் வீடியோ ஐடியில் போய் பார்த்தேன், லேட்டரல் ரைஸ் போடுறதெல்லாம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபார்மை கரெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் எப்படி போட்டாலும் உங்களுக்கு மசில் குரோத் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ஜெனட்டிக் சப்போர்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் அடுத்த ஒரு 4 பசங்களை ரெடி பண்ணுறீங்கன்னா கரெக்ட் ஃபார்ம் கொடுத்தா தான் அவங்களுக்கு குரோத் ஆகும், சரிங்களா? இப்போ தான் நீங்கள் குரோத் ஆகி வந்துக்கிருக்கீங்க. அதனால் பேசுறது வந்து கரெக்டா பேசுங்க. அடுத்த மனசை புண்படுத்தாத மாதிரி பேசணும், சரிங்களா? இந்த வீடியோ வந்து அவரை காயப்படுத்தவோ இல்லை அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி போறதோ கிடையாது. நீங்க பிஇடி எடுத்து பண்றவங்களை வந்து ஆண்மையே இல்லாதுன்னு சொன்னனாலதான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றோம்.